லேர்ன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுதிலே என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கும் பழைய புராண செய்தி ஒன்றை சொல்லலாம் என்று யோசிக்கின்றேன். அகத்திய முனிவரை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் தமிழ் முனிவராக புதிய மலையிலிருந்து தமிழை வளர்த்தவர் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் வடநாட்டிலே இருந்து தென்னாட்டுக்கு வந்தது அதாகவும் ஒரு கதை உண்டு. அந்த வடநாட்டுக்கு இருந்து தென்னாட்டு வருகின்ற அந்த முனிவனுடைய தவப்பலத்தை வச்சு இறைவன் அவருக்கு நீண்ட வரபலங்களை கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அவன்தான் தமிழை தோற்றுவித்த முனிவன், புதியமல்லிருந்து தமிழை பரப்பிவித்த முனிவன் என்ற கதையும் உண்டு. அந்த முனிவன் ஒரு முறை காட்டு வழியே போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய மூதாதையர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வம்சத்திலே இருக்கிற மூதாதையர்கள், பாட்டன் பூட்டன் அப்படியானவர்கள். அப்போ அகத்தியர் கேட்கிறார், அவரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் இவ்வாறு தொங்குகிறீர்கள்? அதுக்கு அவர் சொன்னார்கள், எங்களுடைய நீர் துறவியாகிவிட்டாய், எங்களுடைய வம்சம் இதோடு நின்று போகிறது, பிள்ளைகள் இல்லாதவர்கள் சுவர்க்கத்தை அடைய முடியாது, அதனாலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீ ஒரு பிள்ளையை பெற்று தந்தால் மட்டும்தான் நாங்கள் தொங்குவதில் இருந்து நீங்கி சுவர்க்கத்துக்கு போகலாம் என்ற அந்த செய்தியையும் சொன்னார்கள். அகத்தியர் யோசித்தார். தான் குழந்தை பெறுவதாக இருந்தால் திருமணம் செய்ய வேண்டும். அவர் துறவியாகவே வாழுகிறார். ஆகவே அவர் அதை ஒத்துக்கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால், தான் ஒரு உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாத்திலும் பார்க்க வித்தியாசமாக தானே ஒரு பெண்ணை படைக்க வேண்டும் என்று கருதி கொண்டு தன்னுடைய வரபலத்தினாலே தவபலத்தினாலே லோப முத்திரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணை படைத்தார். மிக அழகானவள். தான் அதை வளர்க்க முடியாது என்று கருதி கொண்டு இவரிடம் பொருள் அதிகமில்லை கொண்டு விதற்பநாட்டு அரசனிடம் அதை பெண்ணை கொடுக்கும்போது அவள் வளர்கின்றாள். வளர்ந்து மிக அழகியாக வருகின்றாள். அப்போது பக்கத்து தேசத்து ராசாக்கள் எல்லாம் அந்த பெண்ணை அடைவதற்கு முயல்கின்றார்கள். அகத்தியர் அவள் வளர்ந்து விட்டாள் என்று அறிந்து கொண்டு தான் அடைவதற்காக இருந்த அந்த பெண்ணை அடைவதற்காக விதற்பநாட்டுக்கு போகின்றார். எல்லோரும் பயந்தார்கள். முனிவரை எதிர்த்து செய்தால் சாபம் போட்டு விடுவார் என்ற பயம். அப்ப அதனாலே அவள் லோபமுத்திரையும் ஏனைய அரசர்களை விட்டுவிட்டு இந்த முனிவரையே தான் திருமணம் செய்வதாக திருமணத்துக்கு சேர்ந்து கொண்டால், அகத்தியருடையதும் லோபமுத்திரையனுடைய திருமணம் இதே நிறைவேறியது. இவர் காட்டுக்கு அழைத்து கொண்டு போகின்றார். இவர் தவம் செய்வார். அவள் தவத்துக்கு வேண்டிய பக்கபலமாக நின்று கொண்டு அவருக்கு தேவையானவற்றை கொடுப்பது லோபமுத்திரையனுடைய வேலை. அப்படி செய்கின்ற போது அந்த முனிவர் ஒரு நாள் அவளை குழந்தை உண்டாக்க வேண்டும் என்று கருதி கொண்டு அவளை சேர விரும்பினார். லோபமுத்திரையை சேர விரும்பினார். அவள் சொன்னாள், தான் பொன்னும் பொருளும் உடைய அரண்மனையிலே பிறந்தவள். ஆகவே நீங்கள் ஒரு நல்ல அரண்மனை, நல்ல கட்டில், இப்படியான ஆடை ஆபரணங்கள் போன்றவை இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுடன் சேர முடியும் என்று அந்த செய்தியை சொன்னவுடன் இவர் அகத்தியர் சரி அப்படியே செய்கிறேன் சொல்லி சில அரசரிடம் போகின்ற போது அந்த போகின்ற அரசர்களிடம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு பணங்கள் இருக்கவில்லை. அவர்கள் காட்டி கடைசியாக இல்வலன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசனிடம், அவன்தான் வரபலம் பெற்றிருக்கின்ற ஒரு அரசன், அவரிடம் சென்றார்கள். அந்த சென்ற போது இல்வலன் சொன்னான், சரி உங்களுக்கு நான் தருகிறேன், பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் தன்னுடைய தம்பியை ஆடாக மாற்றி அதை அவன் வளமையாக செய்து வர வேலையே தான் வாதாபி என்று சொல்லப்படுற தம்பியை ஆடாக மாற்றி அந்தனருக்கு உண்ண கொடுத்து விட்டு அவனை அழைப்பான். அழைத்தவுடன் அவன் வயதை கழித்து விடுவார். அந்த நேரம் ஆண்டு விடுவார்கள். அகத்தியருக்கும் அதை செய்கின்ற போது அகத்தியர் அதை சீரணித்து விட்டதனாலே, சீரணம் மந்திரத்தை சொன்னதனாலே அவன் வர முடியவில்லை. அப்போது இல்வனன் இறக்கின்றான் இவரை, தன்னுடைய தம்பி வேண்டும் என்று. அதற்கு அவர் சொல்கிறார், இன்னென்ன பொருள் தந்தால் தனக்கு அந்த அந்த உன்னுடைய தம்பியைதான் விட்டு விடுகிறேன் என்று. அப்போ அவன் அந்த பொருளை தருவதாக ஒப்புக்கொள்ளுகின்றான். அந்த பொருள்கள் எல்லாம் தந்தவுடன் அரண்மனையை போன்ற மாளிகையை கட்டிவிட்டு அந்த அரண்மனையிலே இருந்து கொண்டு ஆடை ஆபரணங்கள், கட்டில்கள், மெத்தைகள் எல்லாம் உண்டாக்கிவிட்டு அந்த இடத்திலே அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு லோபமுத்திரை அணுகின்ற போது லோபமுத்திரை அதற்கு சம்மதிக்கின்ற போது சம்மதித்ததனாலே லோபமுத்திரைக்கும் அகத்தியருக்கும் ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த மகன் பிறந்த பிற்பாடு அவனுடைய அந்த வம்சாவளி விருத்தியான காரணத்தினாலே தொங்கிக் கொண்டிருந்த மூதாதையர்கள் எல்லோரும் தங்களுடைய தொங்குதலை விட்டுவிட்டு சுவர்க்கத்துக்கு போறார்கள் என்று கதை சொல்லுகிறது. ஆகவே புதல்வரை பெறுதல், ஒரு வாழ்க்கையிலே ஒருவருக்கு புதல்வரை பெற்றுக்கொண்டு புதிர்கடன்களை ஆற்ற வேண்டியது இந்து மதத்தை பொறுத்து முக்கியமான கடமை. அதனால்தான் பிள்ளைகளை பெறுவதற்காக மலடி என்று மானத்தூர் சாமல் மலடிக்கு ஒரு குழந்தை மானத்த மாதவனார் தந்த விச்சி என்று நாட்டார் பாடலே வருகின்ற அளவுக்கு இந்த
மலடி இல்லாமல் பிள்ளையை பெற்று கொடுக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு வருகிறது. ஆகவே நாங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து நல்ல வகையிலே வாழ்ந்து பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்ற செய்தியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.